அனைவருக்கும் பசுமை வணக்கம். எனது பேர் பழனிசாமிங்க. திருப்பூர் 15 வேலம்பாளத்துலேருந்து வந்துட்டுருக்கேங்க. ஒரு 10 வருடமாக இங்கே மழைநீர் சேகரிப்பு திட்ட இயக்குனராக என் கடமையை செஞ்சிட்ருக்கேன். இந்த வாய்ப்பை கொடுத்த நல்லூர் பாளையம் மோகன்குமாருக்கும் அனைத்து நிர்வாகிகளுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். வனமிண்டிய சார்பை இது வரைக்கும் ஒரு 500க்கும் மேற்பட்ட மழைநீர் சேகரிப்பு செஞ்சுருக்கேங்க. அதாவது வீடுகளில், அலுவலகங்களில் கூரையில் விழுகிற மழைநீர் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ உபயோகப்படுத்துகிற மாதிரி செஞ்சுருக்கோம். குறைஞ்சபட்சம் ஒரு 4 கோடி லிட்டருக்கு மேலே இது வரைக்கும் சேவ் பண்ணியிருப்பேங்க. அதுக்கு இந்த நேரத்தில் வனமிண்டிய அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தது மீண்டும் நன்றி தெரிவிச்சிருக்கேன். அதுபோக சத்தியமங்கலத்தில் பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன் ட்ரஸ்ட் காடுகளை மீட்டு உருவாக்கம் செய்வோன்னு ஒரு அமைப்போட வனமிண்டியாவை புரிந்துணர்வு ஒப்பந்தம் செஞ்சு இங்கேருந்து ஒரு 4 வீலர் டிரைவ் வெஹிக்கிள் எடுத்து கொடுத்துங்க. அங்கே மரத்தை பைக்கில் கொண்டு போய் காட்டுக்குள்ளே மரம் நட்டிருந்தாங்க. காட்டில் அழிஞ்சு கொண்டிருக்கிற அரிய வகைகளுடைய விதைகள் எடுத்து இங்கே மரமாக பண்ணி திரும்ப அங்கே காட்டுக்குள்ளே பிளான்டேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு டீம். அவங்களோட நம்ம வனமிண்டிய MOU சைன் பண்ணி ஒரு ஜீப் எடுத்து கொடுத்து இப்போ பலாயிரக்கணக்கான மரங்கள் வளர வழிவகை செஞ்சுருக்காங்க. அந்த வகையில் போன வாரம் பார்த்தீங்கன்னா திம்பம் பகுதியில் மினி வனமிண்டியான்னு சொல்லணுன்னாங்க. வேலம்பாளத்தில் ஒரு பசுமை மீட் குழுன்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்குங்க. அது மூங்கில் விதைகள் குழந்தைகள் மூலியமாக நட வச்சு அதில் ஒரு 8-10 அடி வளர்ந்த மூங்கில்கள் ஒரு 3000த்துக்கு மேற்பட்ட மூங்கில் தமிழ்நாடு வனத்துறை, BCT அண்ட் திம்பம் மலைவாழ் மக்கள் அவங்க மூலியமாக இப்போ சண்டே முந்தா நாள் நட்டி முடிச்சோடனே நல்ல மழைங்க. ஆக்சுவலாக குறைஞ்சது ஒரு 700 சர்வே ஆகும். 700 2000 சர்வே ஆகும். அந்தளவுக்கு நல்ல க்ரோத் வந்திருக்குங்க. ஏன்னா இதிலேருந்து நம்ம வனமிண்டியா நம்ம எல்லோரும் போகிறத விட அதில் ஒரு டூப்ளிகேஷன் என்ன கற்றுக்கிட்டோ அதை எந்தளவுக்கு நடைமுறைப்படுத்துறங்கிறது தான் நாங்கள் இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்ருக்கோங்க. கண்டிப்பாக எல்லோரும் பண்ணிட்டுருப்பீங்க. அது வெளியே சொன்னோம்னா எல்லாத்துக்கும் உபயோகமாக இருக்குது. அந்த வகையில் வேலம்பாளத்தில் பசுமை மீட்குழுன்னு சொல்லி இதே மாதிரி ஒரு 950 பேர் ஒரு வாட்ஸ்அப் குழு மூலம் ஆரம்பித்து இது வரைக்கும் ஒரு 40,000த்துக்கும் மேற்பட்ட மரங்கள் வளர்த்திருக்கோம். காடுகளுக்கு அதிகமான கவனம் செலுத்திட்டுருக்கோம். காடுகளில் யானைகள், மான்கள் அதிகமாக விரும்பி சாப்பிடக்கூடிய அந்த தாவரங்களுடைய அழிஞ்சு போன தாவரங்கள் விதைகள் எடுத்து இங்கே விதை பந்தாவோ அல்லது மரங்களாவோ பண்ணி திரும்ப ஃபாரஸ்ட்டில் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே மழைநீர் சேகரிப்பத்தை ஒரு ஷார்ட்டாக சொல்லிடுறேன் உங்களுக்குங்க. நம்ம ரூஃபில் 1000 ஸ்கொயர் ஃபீட் ஏரியா இருந்தால் அது ஓட்டு வீடாக இருக்கலாம், சிமெண்ட் ஷீட்டாக இருக்கலாம், காங்கிரீட் தளமாக இருக்கலாம். 70,000லேருந்து 1 லட்சம் லிட்டர் வாட்டர் கிடச்சிட்டு த்ரூ அவுட் இயர் நம்மளுக்கு மழைநீருங்க. நம்ம தனிமனித தேவை பார்த்தீங்கன்னா 1500 லிட்டர் குடிக்கிறதுக்கு, சமைக்கிறதுக்கு ஒரு வருடத்துக்கு, ஒரு வருஷம் பூரா சேர்ந்து 1500 லிட்டர் இருந்தால் போதுங்க. ஸோ நம்ம வீட்டில் ஒரு 3000லேருந்து 5000 லிட்டர் டேங்க் போட்டிங்கன்னா ஒரு 3லேருந்து 4 பேர் உள்ள ஃபேமிலிக்கு அந்த டேங்க் இருக்கிற ஆயுள் காலம் வரைக்கும் நீங்கள் தண்ணி RO தண்ணி வாங்க வேண்டியதில்லை, நல்ல தண்ணி எதிர்பார்க்க வேண்டியதில்லை, மழை தண்ணியே குடிச்சிக்கலாம். அவ்வளோ ஆரோக்கியமான தண்ணி. 5 வருடம் ஆனாலும் மழை தண்ணி கெடாது. எப்படின்னா அதில் டைரக்ட் சூரிய வெளி படாமலும் காற்று போகாமலும் வச்சிட்டோம்னா அந்த மழை தண்ணி கெடாதுங்க. இந்த 5000 லிட்டருக்கு மேலே நீங்கள் 70,000 லிட்டர் உங்கள் வீட்டில் கிடைக்குதுன்னா ரிமைனிங் வாட்டர் ரீசார்ஜ் பண்ணிடலாம். நடுத்தர நீர் சேகரிப்புக்கு ஒரு 6க்கு 6 4க்கு 2 சோக் பீட் போட்டு அது ரொம்ப எளிய செலவில் நீங்கள் பண்ணிடலாம். இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் வாங்குகிற ஒரு ஃபோனுடைய காஸ்ட்டை ஒரு ஐஃபோன் இன்றைக்கி 1 லட்சம் ரூபா வருதுங்க. சாதாரண ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்க 30-40 வருது. எப்படி 2-3 வருஷத்துக்கு மாத்திரம் அதை விட செலவு கம்மி. நம்முடைய தண்ணி ரிட்ரைவ் பண்ணுறோம். அந்த காலத்தில் நம்ம ஊரை சுற்றி நிறைய குளங்கள் இருந்தது. அந்த குளத்தில் தண்ணி ஸ்டோர் ஆகிட்டு இருந்தது. அதனால் நீர்நிலை மேலே வந்தது. இன்றைக்கி குளங்களும் இல்லை, குளங்களுக்கான வழித்தடங்களும் அழிஞ்சு போச்சு. அதனால் நம்ம ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு குளம் உருவாக்க வேண்டிய ஒரு காலகட்டாயத்தில் இருக்கோம். நான் மழைநீர் தாண்டி ஒவ்வொரு சாப்டராக போகிறேங்க. கொஞ்சம் எனக்கு அது டைம் வேணும் கண்டிப்பாக. ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா DJ குப்பை வங்கின்னு சொல்லி நம்ம ராஜவல்லின்னு சொல்லி நம்ம இதயம் நல்லெண்ணையுடைய மருமகள் அண்ட் இதயம் நல்லெண்ணையுடைய ஓனர் அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு ஆரம்பிச்சிருக்காங்க. கடந்த 3 வருடமாக நடத்திட்டு இருக்காங்க. நம்ம வீட்டில், அலுவலகங்களில் அன்றாடம் யூஸ் பண்ணுற குப்பைகள் நிலத்தில் போய் டம்ப் ஆகாமல் அதை முறையாக கலெக்ட் பண்ணி அதை எல்லா ரீசைக்கிள் ஃபேக்ட்ரிக்கும் அனுப்புகிற ஒரு பணி. உண்மையிலுமே எங்களுக்கு நாங்கள் ரொம்ப வியந்துட்டோம். ஒரு 2 மகளிர் சேர்ந்து இவ்வளோ ஒரு சாதனை. இது வரைக்கும் 8 லட்சம் கிலோ குப்பை தரம் பிரிச்சிருக்காங்க. விருதுநகரில் பூமிக்கு போகாமல் தடுத்து அதை கலெக்ட் பண்ணி கரெக்டாக ரீசைக்கிள் ஃபேக்ட்ரிக்கு அனுப்பிச்சிருக்காங்க. 3 வருடங்கள். அவங்களோட எய்ம் 2030க்குள்ளே 1 லட்சம் குப்பை வாரியர்கள், குப்பை கலெக்ட் பண்ணவங்களுக்கு ட்ரெயின் பண்ணணும்னு ஒரு எய்ம் வச்சு இது வரைக்கும் ஒரு 1000 பேர்த்துக்கு மேலே ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. அதில் நானும் ட்ரைனிங் எடுத்தேங்க. உண்மையிலுமே வீட்டிலேருந்து வெளியே போகிறது 70க்கும் மேற்பட்ட பொருளாக தரம் பிரித்து ட்ரை வேஸ்ட், வெட் வேஸ்ட் எடுக்கிறது, ஈரத்தை மட்டும் எடுக்கிறதில்ல, மீதி எல்லாமே எடுத்துக்கிறாங்க. ஷூலேருந்து ஹேர்லேருந்து எல்லாமே அவங்க கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. எல்லா கட்டிங் வேஸ்ட்டுங்க, தெர்மாக்கோல் எதையுமே நம்ம பூமியில் டம்ப் பண்ண வேண்டியதில்லை. அதுக்கான கிட்டு நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இன்றைக்கி எடுத்து வர முடியல வனமிண்டியா கொடுக்குறக்காக. அதில் 70,000 குப்பை என்னென்ன நம்ம இங்கே ஒரு 1500 ஸ்கொயர் ஃபீட் நம்ம கொடுத்தாங்கன்னா நான் என்னுடைய சைடு யாராவது போட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணி நம்மளே இங்கே தொடர்ந்துடலாங்க. அதோட முக்கியம் நம்ம வீட்டில் அதை செயல்படுத்தணுங்க. இங்கே போகிறவங்களுக்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோள் என்ன அப்படின்னா,
நம்ம இங்கே மீட்டிங் நான் இப்போது அருண் அண்டு விக்னேஷ் ரொம்ப நன்றி வந்ததுக்கு. நம்ம பிஸ்னஸ் தாண்டி இந்த மாதிரி ஒரு உலகம் இருக்குது, இது நம்மளுடைய ஒரு கடமை, நம்மளுடைய தனி மனித ரெஸ்பான்ஸை எடுத்துக்கணுங்கிறதுக்காக இங்கே வர வச்சேன். சொன்னோன்னே வந்துட்டீங்க, ரொம்ப நன்றி. இங்கே வந்துட்டு இந்த மீட்டிங் அட்டன் பண்ணிவிட்டு அந்த 1 மணி நேரம் நம்ம ஒரு உணர்ச்சி வசப்பட்டு நம்ம அதை செய்யணும் இது செய்யிட்டு திரும்ப ரொட்டீனாக நம்ம ரெகுலர் லைஃப்பில் இல்லாமல் ஏதோ ஒன்று விஷயங்கள் வந்து தொடர்ந்து நம்ம கடைபிடிச்சோம்னா அதை பார்த்து மாறுவாங்கிறதுக்கு நான் பெருமைக்காக சொல்ல 5 வருஷம் ஆச்சு, 4 வருஷமே இருக்குது. 1 யூஸ் பாட்டில் யூஸ் பண்ணுறதில்ல, 1 யூஸ் கப்பு யூஸ் பண்ணுறதில்ல, டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணுறதில்ல. இதை பார்த்து ஒரு 300க்கும் மேற்பட்டவங்க வந்து கண்டிப்பாக மாறிட்டாங்க. அது பெருமையாக சொல்ல முடியும். அதுக்கு முழு காரணம் வனம் இண்டியா ஃபவுண்டேஷன் தாங்க. நான் எங்கே ட்ராவல் பண்ணாலும் 1 யூஸ் பாட்டில் தொடரதே இல்லை. ஐயா சொன்ன மாதிரி கண்டிப்பாக பிளாஸ்டிக் வந்து தவிர்க்க முடியாது. ஏன்னா அந்த இடத்துல தான் நான் பார்த்தேங்க. கண்டிப்பாக அது வந்து யூசேஜ் குறைவாக யூஸ் பண்ணிட்டு அது ரீசைக்கிள் பண்ணுங்கன்னு அடிக்கடி ஐயா சொல்லுவாங்க. நான் அந்த டிஜே குப்பை பார்க்கில் அதை கற்றுக்கிட்டேன். எல்லாருமே அவங்க வீடுகளில் வந்து தயவு செய்து இன்னையிலேருந்து இந்த நிமிஷத்துலேருந்து ஒரு குப்பையும் கூட வெளியே போகாமல் பார்த்துக்குங்க. இங்கே இருக்கிறவங்க எல்லாமே வனம் இண்டியாவில் கொண்டு வந்து கொடுங்க. ஈர குப்பை மட்டும் இங்கே கொடுக்க வேண்டாம், எனக்கு தரம் பிரிக்க முடியாது. எதாக இருந்தாலும் பால் பாக்கெட்டாக இருந்தாலும் வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி கொடுங்க. எனி வேஸ்ட்டு நாங்கள் எடுத்துக்கிறோம், உங்களுக்கு எதுவுமே டம்பாக பார்த்துக்கிறோம். அதுதான் நம்ம செய்யக்கூடிய முதல் வேலை. ஏன் நான் இவ்வளோ தூரம் ரெக்வஸ்ட் பண்ணுறேன்னா, பண்ணாரிலேருந்து மேலே திம்பம் சத்தியமங்கலம் வரைக்கும் நாங்கள் வாரம் வெள்ளி சனி வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட் வச்சு டன் கணக்கில் குப்பை எடுப்பேங்க. இது வந்து யானையோ குரங்கோ மானோ போட்டதில்ல, நம்ம 2 கால் மிருகங்கள் போட்டது. ஆக்சுவலாக அவ்வளோ அநியாயங்க. படித்தவங்க படிக்காதவங்க காரில் போகும்போது, இப்போ நாங்கள் சண்டே போகும்போது தூக்கி போட்டு போகிறாங்க. எவ்வளோ எடுத்து நம்ம ஃபைட் பண்ணுறதுங்க. அதனால் தயவுசெய்து நீங்கள் உண்மையிலேயுமே ஒரு நல்ல காரியம் செய்யணும். இன்னையிலேருந்து இந்த அமைப்புக்கு நீங்கள் கற்றுக்கிட்ட ஒரு 2 விஷயம், 1 யூஸ் பாட்டில் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்கள். அப்படி யூஸ் பண்ணாலும் முறையாக ரீசைக்கிள் பண்ணுங்கள். குப்பை நிலத்தில் போகாமல் பாதுகாத்துக்குங்க. ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்ட்டு மறுபடியும் சொல்கிறேன், நம்ம ரெகுலராக செய்யக்கூடிய ஒரு எக்ஸ்பென்ஸோட ரொம்ப ரொம்ப குறைவு. அதை இம்ப்ளிமெண்ட் படுத்துங்க. 2வது, இங்கே வந்து 2 வகையில் நாங்கள் உறுப்பினர்கள் சேர்த்துட்ருக்கோங்க. இங்கே வர வச்சு வந்து யாரையும் கம்பல் பண்ணி சேர்த்துறதில்ல. எங்களால் அந்தளவு ஃபண்டிங் பண்ண முடியாதுன்னா மரங்காவலர்னு சொல்லி வெறும் 500 ரூபா நீங்கள் கட்டி லைஃப் டைம் மெம்பர் ஆகிக்கலாம். என்னால் வசதி வாய்ப்பு இருக்குது அப்படின்னா 50,000 கட்டி நீங்கள் நிரந்தர அறங்காவலர் ஆகிக்கலாம். 2க்குமே இன்கம் டேக்ஸ் ஏஜிஜி உங்களுக்கு இருக்குது. நீங்கள் இன்கம் டேக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், ஆடிட்டர் கொடுத்துங்க. இது வந்து நிறைய இங்கே கொண்டு வாங்க, விழிப்புணர்வு ஏற்படுத்திகிட்டே இருங்க. எங்களுடைய நோக்கம் வந்து நிறைய பேர்த்துக்கு இது விழிப்புணர்வு ஏற்படுத்தி ஒரு மாற்றத்தை கொண்டு வரங்கிறது. அந்த வகையில் இங்கே வந்த எல்லா பெரிய காலேஜ் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லா பெரியவங்களுக்கும் ஊர் மக்களுக்கும் எனது மனம் சார்பாக மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேங்க. அதுபோக வர்ற 11ஆம் தேதி நிலம் நீர் காற்றுன்னு சொல்லி ஜனனி உயிர் சூழல் வனம் இண்டியா நாங்கள் எல்லாம் சேர்ந்து டெக்ஸ் வேலியில் வந்துங்க விவசாயிகளுக்கு எளிய முறையில் பெரிய மெஷினரிஸ் வச்சு அவங்க விவசாயத்தை வந்து கையாளாமல் சிம்பிளான மெத்தேடில் மண் எப்படி டெஸ்ட் பண்ணுறது, நிலத்தடி நீர் எப்படி மேம்படுத்துறது, எளிய வரை விவசாய கருவிகள் இதெல்லாமே அங்கே டிஸ்பிளே பண்ணுறோம். இயற்கை விவசாயம் எல்லாம் கலந்துக்கிறாங்க. கண்டிப்பாக எல்லோரும் நீங்கள் கலந்துக்கணும். வருகிற 11ஆம் தேதி டெக்ஸ் வேலி பவானி இல்லைங்க. அதே மாதிரி மழைநீர் குப்பை மேலாண்மை தாண்டி நம்ம ஜனனி அப்புறம் ஐந்துணையோடு சேர்ந்து ஒரு 3 மீட்டிங் பண்ணுங்க. ஒன்று வந்து தேனியில் வந்து செயற்கை விவசாயம் பண்ணுறவங்களை பூரா வர வச்சு ஒரு 50 பேர்த்து வந்து இயற்கை விவசாயத்தை எப்படி எளிய முறையில் பண்ணணும்னு கன்வெர்ட் பண்ணதில் ஒரு 15 பேர் வந்து இயற்கை விவசாயத்துக்கு மாறத உறுதி அளிச்சிருக்காங்க. ஃபீல்டு விசிட் வந்துட்டு இருக்காங்க. அதுபோக போன ஒரு ஆணைக்கட்டியில் ஒரு 30 விவசாயிகளோட கலந்தாலோசனை நடத்தணும். இயற்கை விவசாயிகள் பண்ணுறவங்களை எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு அவங்களுக்குள்ள என்னென்ன ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுறாங்க, அதுக்கு எந்தெந்த சொல்யூஷன் இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் கூட ஒரு நெட்வொர்க் பண்ணும்போது அவங்களுக்கு ஈஸியாக அதுக்கான ரிசல்ட் கிடச்சிது. அந்த வகையில் போன ஒரு 30க்கும் மேற்பட்ட விவசாயிகள் ஆணைக்கட்டியில் வச்சு ஒரு கூட்டம் நடத்தினா ரொம்ப வெற்றிகரமாக இருக்குது. அந்த மாதிரி நீங்களும் ஏதாவது விருப்பப்பட்டீங்கன்னா எங்கள் வனம் இண்டியா தொடர்பு கொள்ளுங்கள். அதுக்கான சொல்யூஷன்ஸ் இருக்குது. வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம். வாழ்க வளமுடன்.